வியாபாரம் பண்ணுறவங்க, கடை வச்சுருக்கிறாங்க. என்னங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, கடை வச்சுருக்கவங்க அனைவருமே பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி என்ன தெரியுங்களா? பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி. இப்போ நீங்கள் பப்ளிக்கில் வியாபாரம் ஒரு கடை வச்சுக்கிறீங்க. பொதுவாக பஸ் ஸ்டாண்டில் கடை நிறைய கடை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? பெரும்பாலும் லேடிஸ் இருப்பாங்க. சென்சுவலாக அனுசரித்து தான் வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க. வரக்கூடிய வாடிக்கையாளரை அவங்கள சிரிச்சு முகம் பார்க்கணும். மனக்கோணாமல் பேசணும். அவங்கள வந்து எப்படின்னா, மனசு நோகடிக்காமல் பேசக்கூடாது. என்னங்க, வர்றவங்கள வாங்க அப்படிங்கிற மரியாதை, உங்களுக்கு என்ன வேணும், இதனுடைய ரேட்டு இது நீங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு முகம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வியாபாரம் ஆகும். உங்களுக்கு கல்லா கட்டலாம், வாழ்க்கையில் நீங்கள் செய்யலாம், பணம் சம்பாதிக்கலாம். சரிங்க, பக்கத்தில் ஒருத்தருக்குறாங்க. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் சில்லுன்னு விடுவாங்க. வருவாங்க, வியாபாரம் என்னங்க, இது என்னென்ன ரேட்டுங்க, எவ்வளோ கிலோ எவ்வளோன்னு கேட்குறாங்க. டக்குன்னு மூஞ்சில் இது எவ்வளோ அப்படிம்பாங்க. கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்பாங்க. எங்கேயும் நீங்கள் வாங்க முடியாது அப்படி இப்படின்னு கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க. ஆனால் அந்த கோபமாக நம்ம பேசக்கூடாது. மகாலட்சுமி தாயார் நம்மளை விட்டு விலகிடுவாங்க. அப்போ இனிமையாக, அன்பாக, ஆதரவாக நீங்கள் பேசி பாருங்கள். அவங்களோட வியாபாரம் கண்டிப்பாக அவங்க வாங்குவாங்க. கோவப்படுறதுனாலே நான் என்னென்னா, லேடிஸும் சரி சென்ஸு 2 பேர்த்துக்கு நான் சொல்கிறது, நீங்கள் வியாபாரத்தில் நிற்கிறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, பப்ளிக்கில் இருக்கிறீங்க, மனம் கோணாமல் பேசணும். அவங்கள கூழ்ச்சியாக பேசி அவங்கள்ட்ட வியாபாரம் பண்ணணும். அவங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். என்னங்க, ரேட்டு கேட்கும்போதே கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும்போதே டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. நிறைய பேர் நானே பார்த்துக்கிறேன் கடையில். அப்படி பேசக்கூடாது. சரி, இதெல்லாம் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். சாதகத்தில் இப்படிலாம் எடுக்க முடியுமா? இப்படி ஏன் அவங்க கோபம் பேசுகிறாங்க, எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க, ஆனால் அவங்ககிட்ட வியாபாரம் ஆக மாட்டேங்குது. இது கூலிங்காக பேசுகிறாங்க, அவ்வளோ கூலிங்காக பேசுகிறாங்க. ஆனால் ரேட்டு குறைக்க மாட்டாங்க. ரொம்ப கூலிங்காக பேசுவாங்க, சந்தோஷம் பிரியமாக பேசுவாங்க. ஆனால் ரேட்டை மட்டும் குறைக்க மாட்டாங்க. ஆனால் வியாபாரம் பண்ணிடுவாங்க. நான் இந்த 2 வித சாதத்தையும் வாங்கி பார்த்தேன். கொடுங்க பார்க்கலாம் உங்கள் சாதத்தை அப்படின்னு சொல்லி. கல்லாவில் நிற்கிறவங்க சாதத்தை, வியாபாரம் பண்ணுறவங்க, மார்க்கெட்டு வியாபாரம், காய்கறி வியாபாரம், பழ வியாபாரிகளுக்கு இந்த சாதத்தை வாங்கி 2 பார்த்தோம். அந்த பொண்ணா அந்த இன்னொரு அம்மா சாதகத்தில் மேஷ லக்கணம், நல்ல சுறுசுறுப்பு இருப்பாங்க. நல்ல ஆம்பளை மாதிரி சுறுசுறுப்பு சூட்டிக்காக இருப்பாங்க. எல்லா பழைய வகையும் பழம் வச்சுருக்காங்க. ஆப்பிள் எல்லா பழ வகையும் வச்சுருக்காங்க. அந்த மேச லக்கணத்துக்கு 2 கூட சுக்கிரன் ஆட்சி பெற்றுக்கிறான். 4 கூட சந்திரன் உச்சம் பெற்றிருக்காரு. ஆப்பா, இவ்வளோ இனிமையாக பேசுகிறாங்க. நானுங்க வியாபாரம் வாங்க போயிட்டு அவங்க இனிமேல் பேச அவங்கள்ட்ட வியாபாரம் வாங்க நிறைய வர்றாங்க. ஆனால் பக்கத்து கடையில் யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க. எனக்கே சந்தேகம் வந்துடுச்சு. சரின்ட்டு நானும் வியாபாரம் வாங்கிட்டு குணமாக பேசி டேட்டாபுரத்தை கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், மேச லக்கணத்துக்கு 2 கூடைய சுக்கிரன் ஆட்சி பெற்றுக்கிறான். 7 கூடையவனும் மேச லக்கணத்துக்கு 7 கூடையும் சுக்கிரனுமா? எப்படி 7ஆம் இடங்கன்னா நண்பர் கூட்டாளியா? அவங்க திராசு வச்சு தானே எடை போட்டு விற்றுட்டுருக்குறாங்க. அப்போ சிட்டிக்குள்ளே, டவுனுக்குள்ளே, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கடை வச்சுருக்கிறாங்க. 7ஆம் இடத்துக்குடைய 7 கூட யார்? சுக்கிரன். என்னங்க, துலா ராசி. துலானா அதாவது துலாங்கும்போது எப்படின்னா நிறுத்தி வியாபாரம் பண்ணக்கூடியதா, வெயிட் போட்டு வியாபாரம் பண்ணக்கூடியதா டவுனுக்குள்ளே. அந்த 7 கூடைய வந்து சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றுக்கார். 2ஆம் இடங்கிறது இவங்களுடைய வாக்குஸ்தானம். ஆனால் அதே நேரத்துக்கு 4 கூடைய சந்திரனும் வந்து உச்சம் பெற்றுக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரம் உச்சம் பெற்றுக்கிறார். பாருங்களேன், அந்த அம்மா அவ்வளோ நேக்க வியாபாரம் பண்ணும். ஆனால் அதே நேரத்துக்கு அப்போவே அந்த சாதத்தை வாங்கக்கூடாது. மறுநாள் அந்த பக்கத்து கடைக்காரங்க சாதத்தை வாங்கி பார்த்தா 2ஆம் இடத்துல என்னங்க சனி இருக்குங்க. லக்னாதிபதியே செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்குது. பாவகிரகம் கேது. அந்த வியாபாரத்தை பண்ண விடாமல் பண்ணுதுங்க அந்த கேது பகவான். வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல கேது இருந்தால் எரிஞ்சு விழுகிற மாதிரி, வர்றவங்கள எரிஞ்சு விழுகிற மாதிரி. அது நம்ம சொல்லக்கூடாது. பப்ளிக்கில் வியாபாரம் பண்ணுறவங்களாம் அப்படி பேசுகிறாங்க, எரிஞ்சு விழுகிறாங்க, அப்படி அடிச்சுக்கிற மாதிரி பேசுகிறாங்க. எப்படிங்க மறுபடியும் அந்த கடைக்கு வருவாங்க? நான் சொல்லுவேன், உங்களுக்கு வந்து அந்த 2ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்குது. பாவகிரகம்னா என்னதுங்க? தேய்புரியில் சந்திரனும் பாவகிரகம் தான், சூரியனும் பாவகிரகம் தான், செவ்வாய் இருந்தாலும் பாவகிரகம். ஆனால் ராகு கேது, அது கேது இருக்கக்கூடாதுங்க. கேது இருந்தால் ரொம்ப மோசமானது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடிச்சுட்டு வாங்க, அவங்களுக்கு மாதிரி உங்களுக்கு வியாபாரம் ஆகும். இதை சொன்ன முன்னாடியே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம். வாழ்க வளமுடன்.